சொல்லிக்கிறேன். இன்றைக்கு இன்றைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் வந்து தேவனுடைய மகிமை தங்கும் கட்டமைப்பும் அதன் கொள்ளளவும். ஸ்ட்ரக்சர் அண்ட் கெப்பாசிட்டி பில்ட் ஃபார் க்ளோரி. நம்ம நிறைய தடவை என்ன யோசிப்போம்னா, எவ்வளோ ஜெபம் பண்றேன், ஆனா எனக்கு எந்த பதிலும் இல்லை. ஏன் இவ்வளோ நாளா நான் நெடுநாளா காத்திருக்கிறேன், எனக்கு ஒரு மகிமையும் காணப்படலை என் வாழ்க்கையில. இந்த நோய்க்காக நான் ஜெபிக்கிறேன். இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் நிறையா. ஆனா ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு? ஆண்டவரு அதை எப்படி பார்க்கிறாரு? நம்ம ஜெபத்தை கேட்காம இல்ல, கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதுல ஏதோ ஒரு டிஃபால்ட்டா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆண்டவருக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. அவருக்கு பரலோகத்தின் சட்டதிட்டங்கள் இருக்கு. அது அவருடைய நீதியா இருக்குது. அதனால இந்த சட்டதிட்டங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல என்ன நம்மளுக்கு தடை, ஏன் இது வரல, ஏன் நம்மளுக்கு இது கிடைக்கல அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதுல என்னன்னா, ஆண்டவர் ஆதியில இருந்தே ஆண்டவர் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை எதிர்பார்க்கிறார். ஹி வாண்ட்ஸ் அ ஸ்ட்ரக்சர் டு ஃபங்க்ஷன். அவருடைய கிரியை அங்க நடப்பிக்க வேண்டும்னா அங்க வந்து ஒரு ஒரு ஃபார்மேஷன் இருக்கணும், ஒரு கட்டமைப்பு இருக்கணும். அப்போ ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. இந்த வெறுமையில அவரால எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? அப்போ இருள் இருக்குது. அப்போ தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, முதலாவது இருளை முதல்ல போக்கிரணும்னு சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்குனாரு. எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்தார். பூமியை உருவாக்கினார். எல்லா பிளானட்ஸ் எல்லாத்தையும் அவர் உருவாக்கிட்டு தான் அடுத்த வேலை பார்த்தார். அப்போ இதுக்கு முன்னால ஏதோ ஒண்ணு இருந்திருக்குது. அந்த ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிறதுக்கு முன்னாலேயே ஏதோ ஒண்ணு டெமாலிஷ் ஆயிருக்குது. எல்லாமே இருந்து கட்டமைப்புகள் எல்லாமே ஸ்ட்ரக்சர் எல்லாமே குலைஞ்சு மறுபடியும் ஆண்டவர் அதை புதுப்பிச்சிருக்காரு. அப்போ இதேதான் நம்மளுக்கு வெளிப்படுத்தல வருது. இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அப்போ இந்த வானமும் பூமியும் எல்லாமே அழிஞ்சு போக போகுது. சாரி, அந்த டாபிக்கு நான் போகல. பட் நான் இங்க என்ன சொல்ல விரும்புறேன்னா, அப்போ அவருடைய மகிமையே அவர் இங்க நம்மள்ட்ட விளங்க செய்யணும்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நமக்கு ஒரு கட்டமைப்பு. கட்டமைப்பு அப்படின்னா நம்ம அதுக்கு தயாரா? நம்ம அதை வாங்கிக்கொள்ள அவரு அதை ஊற்றுறதுக்கு தயாரா தான் இருக்கிறார் நம்ம மேல. நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க ஹீ இஸ் ரெடி. நம்மளுக்கு அதுக்கு தகுதி இருக்கா? தயாரா இருக்கோமா? நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்குது? அப்ப இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். அதாவது 3 எக்ஸாம்பிள் சொல்லலாம், இத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒண்ணு வந்து ஆதியாகமம் 2:7 ஆஹ் அவர் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள மனுஷனை வந்து உருவாக்கணும்னு நினைச்சிட்டாரு. அப்ப இதெல்லாம் ஆளுகை செய்யறதுக்கு நான் படைச்சிட்டேன். ஆளுகை செய்யறதுக்கு ஒரு மனுஷனை நான் உருவாக்கணும்னு நினைச்சிட்டேன். அப்ப அவரால ஒரு மண்ணு தான் அவர் ஃபர்ஸ்ட் உருவாக்கியிருக்காரு. அந்த மண்ணுல போய் அவரால பிரீத் பண்ண முடியும். ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் எவ்ரிதிங். ஆனா அவர் அப்படி பண்ணல. அவரு சர்வ ஞானி. உடனே அழகா ஒரு மனுஷனை மண்ணுனாலேயே அப்படியே கையிலேயே அது உருவாக்கி இருக்காரு. மண்ணிலேயே அப்படியே அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் எப்படி போய் மணல்ல விளையாடுவாங்க, அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு மனுஷனை மண்ணுனாலேயே அழகா செஞ்சு ஒரு ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்து அதுக்குள்ள போய் தான் அவருடைய சுவாசத்தை ஊதி இருக்கிறாரு. அப்போ அங்க ஒரு ஃபார்மேஷன், ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு. அது வந்து பாடி, நம்முடைய ஒரு உடல் அப்படின்னு அதுல போய் அவரு தன்னுடைய சுவாசத்தை அதுல போய் ஊதியிருக்கிறாரு. அப்போ இதுல வந்து ஆண்டவருக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்குது இல்லையா? அப்போ அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அவர் உருவாக்கின ஒரு உருவத்தை அவரு அதுல பிரீத் பண்ணி அதுக்குள்ள ஒரு லைஃப், ஒரு ஒரு உயிரை உண்டாக்கிட்டார். அப்போ இன்னைக்கும் அதே பாடி தான் நமக்கும். அவர் எப்படி டிசைன் பண்ணாரோ அதே தான் நம்மள உருவாக்கி கொண்டு வந்திருக்காரு. இதுல வந்து ஆண்டவருடைய மூமெண்ட்
அவருடைய செயல்பாடு இதுல தெரியுது. அதாவது அந்த செயல்பாடுல நம்முடைய உடம்புல இருக்கிற அந்த பிரீத்திங் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் எத்தன சிஸ்டம் இருக்கு. நியூரலாஜிக்கல் சிஸ்டம் இருக்குது. லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இருக்குது. எல்லா கழிவுகள வெளியில கொண்டு போற சிஸ்டம் தனியா. அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சாப்பிடுறது, வாயில போட்டதுலருந்து அது டைஜஸ்ட் ஆகி வர வரைக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. பிரீத்திங் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட சிஸ்டம் இந்த உடலுக்குள்ள. இத படிச்சு இத அவங்க டாக்டர்ஸ்லாம் படிச்சு அவங்க ஒண்ணும் தேறினவங்க ஆகுறதில்ல. அவங்கள நம்ம பார்த்தோம்னா, அங்க ஆப்பரேஷன் தியேட்டருக்குள்ள அவங்க திணறிட்டு தான் இருப்பாங்க. எக்செப்ட் அந்த இப்போ சில சில அவங்க பிராக்டிஸ் பண்ணி தேறினவங்கள இருக்கு. அந்த இத நான் சொல்லல. பட் அதர்வைஸ் இப்போ ஒரு பேஷண்ட்ட அவங்க கொண்டு போய் ஒரு ஆப்பரேட்டிவ் தியேட்டர்ல போட்டுட்டு முழிச்சுட்டு நிப்பாங்க. அதுக்கு என்ன அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு. ஏன்னா, அதுல பிபி எதுவுமே இருக்காது. வெறும் பிரீத்திங் மாத்திரம் இருக்கும். அப்ப இந்த பேஷண்ட் எப்படி அவங்க அவங்களுடைய சுற்றார், உறவினர்கள்லாம் வெளிய தவிச்சுட்டு இருப்பாங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அ இவங்க உள்ள என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்கறத நான் கண்ணால பார்த்துருக்கேன். ஆண்டவர் காமிச்சிருக்காரு எனக்கு. அப்போ நான் யோசிச்சேன், எவ்வளோ படிச்சிருக்காங்க இவங்கலாம் எம்டி, எம்எஸ்சி எத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனாலும் அவங்களால எதனால இந்த பர்ட்டிகுலர் அவங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் இதுல தெரியுமா இருக்கும். இது ஒரு காய்ச்சலோ, அ எதனால இந்த உடம்பு இயங்க மாட்டேங்குது. பிரஷரு எதுவுமே இல்ல. இப்ப அந்த பாடியில இல்ல அப்படின்னா, அவங்களால அதுல ஒண்ணுமே செய்ய முடியாது. ம். அவங்க அன்லெஸ் கடவுள் அதுல ஒரு அசைவு உண்டாக்காம, அந்த உடம்புல யாராலயும் ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் நிதர்சனம். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே பாம்பு கடிச்சப்போ எனக்கு 18 இயர்ஸ்ல பாம்பு கடிச்சது. அப்போ அ எனக்கு எல்லாமே போச்சு. அ எதுவுமே இல்ல உடம்புல. பிரீத்திங்கோ, பிரஷரோ, பிரஷர் செக் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்ல. டெட் பாடி தான். அப்போ எல்லாம் சுத்தி டாக்டர்ஸ் தான் நிக்கிறாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஆன்டி வெனம் போட்டாச்சு. ஆன்டி வெனம் 75 பாட்டில் ஏத்தியாச்சு. இந்த உடம்புல இனியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு திகைச்சுட்டு இருக்கும்போது, எனக்குள்ள ஒரு அசைவு உண்டாச்சு. நான் எங்கேயோ கீழ பாதாளத்துக்குள்ள போயிட்டுருக்கேன். அப்போ எல்லாரும் எங்க அம்மா எல்லாரும் ஜெபிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொல்றாங்க. அப்போ திடீர்னு அ ஏதோ ஒரு கரம் என்னைய உள்ள இருந்து தூக்கி இழுத்துச்சு. அப்படியே நான் வெளியில வந்தேன். ஆ நைட் ஒரு 1:00 12:30யான்னு தெரியல. அப்ப இருந்து எதுவுமே சுவாசமே இல்ல. கரெக்ட்டா 3:00 மேல 4:00ன்னு நெனைக்கிறேன். எனக்கு டைம்லாம் தெரியல. 2, 3 ஹவர்ஸ் ஒண்ணுமே இல்லாம ஒரு பாடியா இருந்தது. சுற்றி டாக்டர்ஸ் இருந்து முழிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே. தே டோன்ட் நோ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு ஆண்டவர் ஒரு சுவாசத்த குடுத்தாரு பாருங்க. மறுபடியும் உயிர்ப்பிச்சாரு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்பேன், "எதுக்கு ஆண்டவரே மறுபடியும் கொண்டு வந்தீங்க? உயிரோட கொண்டு வந்தீங்க. ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்காக தானே." கண்டிப்பா இல்லையா? ஸோ, அப்போ யா யாராலயுமே ஒரு உயிர கிரியேட் பண்ண முடியாது. ஆண்டவர் தான் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால, அதுக்குள்ள சுவாசத்த ஊதி மறுபடி அந்த மூவ்மெண்ட் நம்ம மூவ் பண்றது, நம்ம நம்ம அசைறது எல்லாத்தையும் அவர் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ ஒன்ஸ் இந்த மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் அப்படியே டெட் பாடி தான் இல்லையா? அதுல லைஃப் இல்ல. ஸோ ஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டேட்ஸ் த மூவ் ஆஃப் காட். இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தா தான் அவரு அதுல கிரியை செய்ய முடியும். அடுத்தது ஜெனிஸ் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷன தேர்ந்தெடுக்கிறார். நோவா. அவருக்கு ஒரு கமிஷன் குடுக்குறார். ஒரு பணி. "நீ இத செய்யணும்ப்பா" அப்படின்னு. அத நான் இந்த உலகத்துல நான் ஒரு பெருவெள்ளத்த அனுப்ப போறேன். நீ என்ன பண்ண? அதுக்கு முன்னால நோவா மழைய பார்த்தது இல்லையா? மழை வரப்போது. ஆனா நீ என்ன பண்ண? ஒரு பேழைய உண்டாக்கு. அப்ப பேழை. அது ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த பேழை மூலமா 8 பேர இந்த உலகத்துல 8 பேர காப்பாத்தி, அந்த 8 பேர் மூலமா மறுபடியும் உலகத்த இயங்க வைக்கிறார். மறுபடியும் ஒரு சமுதாயத்த உருவாக்குறார். ஸோ இந்த பேழை தான் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர உருவாக்கி அவங்க எல்லாம் உள்ள போய் எல்லா அனிமல்ஸ் எல்லாம் உள்ள போனதுக்கப்புறம், அவர் தன்னுடைய வேலைய எடுத்து செய்றார். இந்த உலகத்தையே அழிச்சுட்டு, அங்க இருக்கிற பாவம், சோதோம், கொமோரா எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சுட்டு, மறுபடி ஒரு சாம்ராஜ்யத்த கட்டுறார். இதுதான் ஆண்டவருக்கு உ வேணுங்கிறது தேவை ஒரு ஸ்ட்ரக்சர்.
அப்போ நம்ம வந்து என்னன்னு கேட்கிறோம். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு நோவாக்கு 120 வருஷம் ஆச்சு இல்லையா? அப்ப 120 வருஷமும் ஆண்டவரு பொறுமையா இருந்திருக்கிறாரு. அப்போ இவரு ஸ்ட்ரக்சர அவரு ஒரு பேழைய உருவாக்குன போதே அப்படியே அவரு அவரு ப்ரீச் பண்றாரு. வாங்க வாங்கப்பா, எல்லாரும் மனம் திரும்புங்கப்பா, எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்ப அவரு ஒரு நீதிய போதிக்கிற ஒரு ப்ரீச்சரா தான் இருந்திருக்கிறாரு நோவா. அத யாருமே கேட்கறதுக்கு ஆயத்தமா இல்ல. சரி. அப்போ ஆண்டவர் வந்து இந்த 120 வருஷமும் என்ன பண்ணிருக்காரு? பொறுமையா காத்திருக்காரு. எப்ப நீ முடிப்ப நோவா? முடிச்சாச்சு. சரி முடிச்ச உடனே 7 நாளையில அவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு போய் பத்திரமா உள்ள வச்சுட்டு ஷட் த டோர். பேழை கதவ மூடிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும். இப்போ இதுதான் காட் நீட்ஸ் எ ஸ்ட்ரக்சர் டு டூ ஹிஸ் வொர்க். நம்ம வாழ்க்கையும் அதே மாரி தானே. அப்போ ஆண்டவர் நமக்கு ஏதாவது செய்யணும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் வந்து அவருடைய மகிமையும், அவருடைய வல்லமையும் சாதாரணமா இறக்கிற மாட்டாரு. ஹி வெயிட்ஸ் ஹி வெயிட்ஸ் ஃபார் அஸ் டு பில்ட் த ஸ்ட்ரக்சர். நம்ம ஒரு பேழைய உருவாக்கணும். நமக்கு ஒரு அ விஷன், ஒரு தரிசனம் இருக்கணும். அப்பதான் அவரு அதுல வந்து அவர் செயல்பட முடியும். இமேஜினேஷன். நான் நல்ல சுகம் வேணுமா? நான் நல்லா நடமாடுவேன். நான் போவேன், நடப்பேன். நான் போவேன். நான் போய் சுவிசேஷம் அறிவிப்பேன். அப்படி சொல்லணும். வாயினால அறிக்கை பண்ணணும். அத இமேஜின் பண்ணணும். நம்ம போறது மாதிரியும், அங்க நடக்கிற மாரியும். எல்லாம் இமேஜினேஷன் தான் ஆண்டவரு செயல்பாட்டுல கொண்டு வராரு. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சுனாலும் தயவு செய்து எல்லாரும் கோவப்படாம கொஞ்சம் கேளுங்க. இப்போ இந்த கட்டமைப்பு வந்து தேவனால் செயல்பட முடியாதுன்னு சொன்னேன். சரி, அடுத்தது 3வது எக்ஸாம்பிள் யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவரு மக்களோட இஸ்ரேல் ஜனங்களோட வாசம் பண்ணணும்னு விரும்பினாரு. ஆனா அந்த இடத்துல வந்து அவரு நான் வந்து இருப்பேன்பா, உங்க மத்தியில இருப்பேன்பா அப்படி சும்மா சொல்லல. எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாடல காமிச்சாரு. மோசே அங்க கூட்டிட்டு போனாரு. 40 நாள் உபவாசம் இருந்து அவர் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதே மாதிரி கீழே போய் நீ கட்டு அப்படின்னு சொல்லி அது மாதிரி பெஸ்லேலுக்கும் அகோலிபாய்க்கும் அவருக்கு வந்து உம் அந்த ஞானத்தை கொடுத்து கட்ட வச்சாரு. சரி. அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் கட்டினதுக்கு அப்புறம் தான் ஆசரிப்பு கூடாரம்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதுக்குள்ள தன்னுடைய மகிமையா இறங்கி அந்த ஆசரிப்பு கூடத்துல அவர் ஹி வாஸ் டுவெல்லிங். அதுக்குள்ள அவர் வாசம் பண்ணார். இப்போ இதுக்கு இடையில நம்மளுக்கிட்ட நம்ம என்னென்ன கேட்கிறோம்? அதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தோமா? ஆண்டவர்ட்ட கேட்கறதுக்கெல்லாம். நம்முடைய ஸ்ட்ரக்சர் இஸ் இட் அடிக்வேட் டு த ஃப்ளோ ஆஃப் காட்? அது போதுமானதா இருக்கா? ஆண்டவரு ஹி இஸ் அபண்டன்ட் காட். அவரு பயங்கர தாராள குணமுள்ளவர். அபண்டன்ஸ் அவர்கிட்ட மல்டிப்ளை எல்லாமே பெருக்கம் தான். அப்படி ஹி சச் அவ்வளவு அபண்டன்ஸான ஒரு கடவுள். நம்ம நேரோ மைண்டட். நம்ம அப்படியே குறுகின மனப்பான்மையோடையே தான் போவோம் இல்லைங்களா? எதுனாலும் ஐயோ இது இப்படி நடக்குமா? அது நடக்குமா? அது நம்ம வந்து யோசிச்சுட்டு இத குறுகி குறுகி நம்ம செய்வோம். இல்ல. ஆண்டவர் வந்து அபண்டன்ஸ். ஹி வாண்ட்ஸ் அபண்டன்ஸ். தெர் இஸ் நோ லிமிட். அவருடைய செயல்பாடுகளுக்கு ஒரு அளவுன்றதே கிடையாது. தெர் இஸ் நோ பார்டர். அவருக்கு வந்து எந்த விதமான பார்டர்ஸ் எதுவுமே கிடையாது. ஹீ கேன் டூ மைட்டி திங்ஸ். அவ்வளோ பெரிய கடவுளை பக்கத்திலே வச்சுக்கிட்டு ஆனா நம்ம என்ன பண்றோம்? வரம்புகளை வச்சுக்கிறோம். ஐயோ இது எனக்கு முடியாது. ஐயோ எனக்கு இது இப்படி இல்ல. எனக்கு இது என்னால இது முடியாது. எனக்கு சுவாசிக்க முடியல. எனக்கு இப்படி இல்ல அப்படி எல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட போய் பேசணும். நேருக்கு நேரம் பேசி ஆண்டவர்ட்ட ஒரு உடன்படிக்கை வாங்கிடணும். எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. நான் போய் ஊழியம் செய்யணும். நான் ஊழியம் செய்யணுமா வேணாமா இப்போ? நீங்க அதுக்காக தானே என்னை ஏற்படுத்துனீங்க. அதுக்காக தானே அபிஷேகம் கொடுத்தீங்க. அந்த அபிஷேகத்தை நான் பிரயோஜனப்படுத்த முடியாம இது என்ன தடை? அதெல்லாம் என்னால முடியாது. அந்த நர்வ் ப்ராப்ளமா புடிச்சு இழுக்குதா? இதெல்லாம் இருந்தா எப்படி ஆண்டவரே போறது? கால் நடக்க முடியலன்னா நான் எப்படி உங்க ஊழியத்தை செய்யறது? போய் டிமாண்ட் பண்ணணும். நம்ம பிள்ளைங்க எப்படி நம்மள்ட்ட வந்து சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. அந்த அது என்ன கெப்பாசிட்டி குடுத்திருக்கிறாரு. ஹி ஹஸ் கிவன் அஸ் தட் அந்த உரிமை இருக்கு. நம்ம இங்க வரைக்கும் தான் உரிமை. பரலோகத்துக்கு போனோனே அதெல்லாம் கிடையாது. அங்க வேற கேஸ் டிஃபரெண்ட். இங்கதான் நம்ம காணக்கூடாத தெய்வத்தை நம்ம
விசுவாசத்தினாலே நமக்கு விசுவாச கண்களோட கண்டு அவர்ட்ட சண்டை போடுறது, அவர்ட்ட கேட்கறது எல்லாமே, அவர்ட்ட பண்றது எல்லாமே செய்வார். நம்ம கேட்டா செய்வார். அப்போ நீ வந்து அவருக்கு வந்து அந்த லிமிட்டேஷனே கிடையாது. அவர் என்ன சொல்ல மாட்டாரு. நீ இவ்வளவுதான்ப்பா உன் லிமிட்டு அப்படிலாம் சொல்லி நம்மள ஸ்டாப் பண்ண போறதே கிடையாது. ஹி இஸ் அ காட் ஆஃப் abundance and he is able to do exceedingly abundantly above all that we can ask for and we can imagine. நம்ம கேட்கிறதற்கும் நம்ம இன்னைக்கு வாசிச்சோம் இல்லையா? எபேசியர்ல தான் அந்த வார்த்தை வருது. நாம் கேட்கிறதற்கும் மிகவும் அதிகமாக எக்ஸீடிங்லி abundantly நம்மளுக்கு செய்ய ஒரு பூரணமுள்ள தேவன். abundance, he is the god of abundance. அப்போ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் மேலாக நமக்கு செய்ய வல்லமையுள்ள தேவன். இப்போ 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். எவ்வளவு abundant-ஆ ஆண்டவர் இருக்காரு அப்படின்னு, அவர் எவ்வளவு நிறைவுள்ளவர் அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு 2 உதாரணங்கள் பழைய ஏற்பாட்டுல 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல ஒரு விதவை எலியாடத்துல வந்து சொன்னா, என் புருஷன் இறந்துட்டாங்கங்க, தீர்க்கதரிசியா இருந்து இப்படி கடனை வச்சுட்டு இறந்துட்டாருங்க, நான் என் பிள்ளைகளை கொடுக்குறாங்க, எடுத்துக்கிட்டு போக வர்றாங்க, என்னை நீங்க காப்பாத்தணும்னு சொன்னோடனே எலியா என்ன சொல்றாரு? ஆஹ் அதுக்கு முன்னால ஒரு சின்னது என்னுடைய தாட் நான் சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஃபிட்டா தானே இருந்தாரு. அவருக்கு கடன் இல்லாம வீட்டை ஓட்ட தெரியல. அதே மாதிரி அவருக்கு சம்பாரிச்ச காசு தக்க வச்சுக்க தெரியல. ப்ராஃபட் அவர் இந்த நான் ஐ எம் சேயிங் இன் த நேம் ஆஃப் காட் டெல்ஸ், ஆண்டவர் இதை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றவர் ஒரு ப்ராஃபட்டு. அதிகாரத்தோடு பேசுற ஒரு ப்ராஃபட்டுக்கு ஒரு குடும்பத்தை கடன் இல்லாம வச்சுக்க தெரியல. அப்போ நாம ஒரு ப்ராஃபட்டாவே கூட இருக்கலாம். நம்ம doesn't mean that we can make money or manage money or multiply money. நம்மளால பணத்தை சம்பாதிக்கவோ, பணத்தை சமாளிக்கவோ, பணத்தை பாதுகாக்கவோ, அதை பெருக்கவோ தெரியாது. யாருக்கு? அவங்க ஒரு ப்ராஃபிட்டாவே இருந்தாலும், ஆண்டவருடைய ஞானம் இல்லைன்னா. அப்போ ஒரு தீர்க்கதரிசியாகவே இருந்தோம், தன் குடும்பத்தை கடனை விட்டு சென்ற அந்த தீர்க்கதரிசியை போல நம்ம இருக்கக்கூடாது. இப்ப இந்த விதவை என்ன பண்ணாங்க? எலியாவிட வந்து நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது எலியாவிட்ட என்ன சொல்றாரு? உன் வீட்டுல ஏதாவது இருக்கா அப்படின்னா, அவங்க சொல்ல, ஆமா ஒரே ஒரு குடத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, அது இல்லாம வேற எதுவும் என்கிட்ட இல்ல. சரி, நீ அந்த கொஞ்சம் எண்ணெயை கொண்டு வா. அப்போ நம்ம என்ன பண்றோம்? அவரு நம்மள்ட்ட இருக்கிற கொஞ்சம் என்ன, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லிக்க. நம்மள்ட்ட இருக்க கொஞ்சம் என்ன இருக்கு? கொஞ்சமா விசுவாசம் இருக்கா? கொஞ்சமா தான் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கா? கொஞ்சமா பலன் இருக்கா? கொஞ்சம் பலத்தை கொடுப்போம், கொஞ்சம் பலத்தோடய நடப்போம். அப்போ இந்த எலியா என்ன சொல்றாரு? நீ எல்லாம் அயலாகத்துல எல்லாம் போ, பாத்திரத்தங்களை வாங்கு, அப்புறம் கதவை பூட்டிக்கோ, உன்னிடத்துல இருக்க அந்த குடத்துல இருக்க கொஞ்சம் எண்ணெயை மாத்திரம் அந்த பாத்திரத்துல ஊற்று, அந்த பாத்திரங்களை நிறைந்த அந்த எண்ணெயை அதை வித்து உன் கடனை அடைச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. அதை வச்சு நீ பொழைச்சுக்கோ, ஜீவனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க என்ன பண்ணாங்க? எல்லா அயலாகத்தோட எல்லாத்தையும் செஞ்சு போய் பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து கதவை பூட்டிட்டு பாத்திரங்களை எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் ஊறிக்கொண்டே வருது. பாத்திரம் எல்லாம் நிறைஞ்சிருச்சு. அடுத்த பாத்திரம் எங்கன்னு பார்க்கும்போது மகன் சொல்றான், இதுக்கு மேல பாத்திரம் இல்லம்மா அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு எண்ணெய் ஊத்துறது நின்றுச்சு. அப்போ இன்னும் நிறைய பாத்திரம் வச்சிருந்தாங்க. 10 மடங்கு வச்சிருந்த பாத்திரத்தை விட இன்னும் 10 மடங்கு பாத்திரம் வச்சிருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? எண்ணெய ஊத்திருப்பாரு. அப்போ இந்த ஊறுதல் நின்று போச்சுல்ல, பாத்திரம் இல்லாதனாலதான் நின்னுச்சு. பரலோகத்துல அது இல்லைன்னு நின்னுச்சா? இல்லாட்டினா இங்க பாத்திரம் இல்லைன்னு நின்னுச்சா? பரலோகத்துல இருக்கு. இங்கதான் நம்ம கிட்ட பாத்திரம் இல்ல, அது கொள்ளளவு இல்ல, கெப்பாசிட்டி கிடையாது, வாங்கிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இல்ல. அதனால பரலோகத்துல நின்னு போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்போ இந்த பூலோகத்துல நமக்கு அந்த அளவுக்கு நம்ம கொள்ளளவு தங்குற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியை ஏத்தணும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் வேணும், பாத்திரம் வேணும். அந்த பாத்திரம் நிறைய பாத்திரம் வேணும், இல்லைன்னா பெரிய பாத்திரம் வேணும். அண்டாலாம் பத்தாது, பெரிய பேரல், இந்த வாட்டர் டேங்க்லாம் இருக்கும்ல ஒரு ஏரியாக்கே, அப்படி வேணா வாங்கிக்கலாம். அப்படிதான் நம்ம கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன டாபிக் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இது மைண்டுக்குள்ள எனக்கு ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கும். இவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன், ஏன் நம்மளால அதை வாங்க முடியல? ஏன் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல?
ஏன் நம்மளால எதுவுமே செய்ய முடியல. இப்படியே மண்டையில ஊறிட்டே கிடக்கும். மண்டையில யோசிச்சுக்கிட்டே கிடப்போம். முடியெல்லாம் கொட்டிருச்சு. அதனால ரொம்ப ஓவரா யோசிச்சு யோசிச்சு முடியெல்லாம் கொட்டி போச்சு. அதுக்கப்புறம் தான் அப்போ ஆண்டவருடைய அந்த தீவிரம், அவரு அதிகமாய், மிகவும் அதிகமாய் நமக்கு செய்கிற நிறைவான ஒரு தேவன். அப்போ அந்த ஸ்ட்ரக்சர முதல்ல நம்ம ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம். அது இமேஜினேஷன். யூ இமேஜின். உனக்கு என்ன வேணுமோ அதை இமேஜின் பண்ணு. அது வந்த மாதிரியே இமேஜின் பண்ணு. அதுக்கப்புறம் அவரு அதை கொடுப்பார். அடுத்தது நீ இமேஜின் பண்ணதுக்கு தக்க மாதிரி தான் அவரு குடுப்பாரு. நம்ம இமேஜினேஷன் என்னென்ன இமேஜினேஷன் இருக்கோ அது குடுப்பார். இப்போ அ எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். அ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இமேஜினேஷன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற மாரி. சீக்கிரமா சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் காமிக்கிறாரு. அது நாம தான் ட்ரெயின்ல போறோம்ல எப்பவுமே. அத நான் நெனச்சுக்கிட்டேன். அப்புறம் இல்ல, இல்ல நீ கெளம்பு அப்படின்னு. சரி ஒரு விசுவாசத்தோட கெளம்பியாச்சு. என்னமோ எங்கேயோ போ சொல்றாரு. இப்படி நெறைய தடவ கெளம்பியிருக்கிறேன். அது உண்மையிலே சக்சஸா தான் இருக்குது. அந்த இமேஜினேஷனுக்காக சொல்ல வரேன். அப்போ நான் போறேன். அன்னைக்கு லீவ் கவர்ன்மெண்ட் ஹாலிடே. ஒரு காக்கா குஞ்சு கூட கிடையாது அந்த நார்த் கோயம்புத்தூர்ல. அப்புறம் பயமா இருந்தது. ஏன்னா, அங்க வந்து இந்த லாரி ஆளுக தான் இருப்பாங்க. ஆ நானு ஆண்டவர்ட்ட சொன்னேன், "நீங்க பாட்டுக்கு வர சொல்லிட்டீங்க. இங்க எனக்கு சேஃப்டி இருக்கான்னு என்னன்னு தெரியல." அப்படியே நடந்துகிட்டே இருக்கேன். பார்த்தா அந்த கோடியில 2 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க வந்து ஃபினாயில் விக்கிறவங்க. அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பேச்சு குடுத்தேன்னு எனக்கே தெரியல. பார்த்தா அவங்க திடீர்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்னது டக்குனு அவங்க பாட்டுக்கு சொல்றாங்க. ஏதாவது இருந்திருக்கும். ஏதாவது பேசியிருப்பேனோன்னு தெரியல. அவங்க அந்த அந்த பையன் சொல்லுது. அந்த பொண்ணு சொல்லுது. நான் என்ன பண்ணேன், போயி ட்ராக்ஸ் குடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு. ட்ராக்ஸ் குடுத்துட்டு, அப்புறம் அவங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். எ அப்புறம் ஒண்ணுமே பேசல அவங்க. சாப்பிட்டோம்மா, சாப்பிட்டோம்மா அப்படின்னு அந்த பையன் சொல்லிருச்சு. அப்புறம் அந்த ஒய்ஃப் சொல்லுச்சு, இல்லைங்க 1 வாரம் ஆச்சுங்க சாப்பிட்டு அப்படின்ச்சு. ஐயோ! ஃபெனாயில் விக்கலான்னு வந்தோம். யாருமே வாங்கல. ம். அப்படின்னு நீங்க அத குடுத்தோனே எனக்கு அழுகையே வந்துருச்சுங்க. அந்த பையன் அப்புறம் தான் சொல்லுது. ஆண்டவர் மேல நான் ரொம்ப பற்றுதலா இருந்தேங்க ஒரு காலத்துல. அப்புறம் எங்க ஊர் ஆளுகலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர விட்டுட்டேங்க. அப்புறம் நான் காளியாத்தா அந்த மாரி கோயில் இருக்கும்ல, அதுல போய் பொங்க வைக்கிறது, ஆடு வெட்டுறது இந்த மாரி போக ஆரம்பிச்சுட்டேங்க. அதுலேருந்து பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அளவே இல்லங்க. இப்ப சோறு சாப்பாடு கூட இல்லாம எப்படி அந்த ஊதாரி மைந்தன் பன்னிக்குட்டிகளா போய் அங்க கூட கிடைக்கலன்னு சொன்னாரு. அந்த மாரி அவரு பேசுறாரு. அப்புறம் எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அ இந்தாங்க ஒரு ரூ. 100 வச்சுக்கோங்க அப்படின்னா, வாங்கவே மாட்டேன்னு சொல்லிருச்சு. அப்ப நான் சொன்னேன், "சரி பரவாயில்லங்க. இந்த ஃபெனாயில் பாட்டில் குடுங்க நான் வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபெனாயில் பாட்டில் வாங்கிட்டு அவரு அந்த ரூ. 100 வாங்கிக்கிட்டாரு. ஏன்னா ஒண்ணு கூட விக்கல அவருக்கு. ஒரு பாட்டில் கூட. இனிமேல் நான் ஆண்டவர பின்பற்றுறேங்க. நான் இப்படி பின்மாறி போனது தப்புதாங்க. என்னைய மன்னிச்சிரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. கைய புடிச்சுட்டு அழுகுறாரு சின்ன பையனாட்டம். ஐயோ! எனக்கு எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம் தூக்கி வாரி போட்டுச்சு. இமேஜினேஷன். இமேஜின் பண்ணுங்க. நான் இப்ப அதெல்லாம் விட்டுட்டேன். மறுபடியும் ஆரம்பிக்கணும். ஆண்டவர்ட்ட கேட்டுட்டே இருக்கிறேன். ஆ சரி. இப்போ எக்ஸாம்பிள் 2வது எக்ஸாம்பிள் பார்த்தா, ஜான் அ சாப்டர் 2 யோவான் 2வது அதிகாரத்துல அங்க ஒரு ஒரு கல்யாண விருந்துக்கு போறாரு இல்லையா? அவங்களுக்கு அ குறைவுபட்டுருச்சு. வைன் குறைவுபட்டுருச்சு. திராட்சை ரசத்துக்கு அவங்க அம்மா போயி, "அப்பா அவங்களுக்கு வைன் இல்லப்பா, குறைவு இல்லப்பா, குறைவுபட்டுருக்குப்பா" அப்படின்னு சொன்னோனே, இயேசு "நம்மளுக்கு என்னம்மா, நம்ம வேலைய பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டாரு. "என் வேலை இன்னும் வரல" அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, வேலைக்காரர்ட்ட போய் அவங்களுக்கு மனசே கேட்கல. "நீங்க அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். இந்த வேலையாட்கள் இயேசுட்ட வந்து என்ன சொல்றாங்க, "நாங்க என்ன ஐயா செய்யணும்?" அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உடனே அவரு, சரி அங்க என்ன எத்தன இருந்துருக்கு? 6 கற்சாடிகள் தான் அங்க இருந்திருக்குது. அங்க 6 கற்சாடிகள் இருந்தன. இதுக்கு மேல இல்ல. அதுக்கு மேல இருந்தா ஃபுல்லா நிரப்பியிருப்பாரு. ஆனா 6 கற்சாடிகள தண்ணீரா நிரப்புங்கன்றாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். அப்ப பந்தி விசாரிக்கார கொடுக்குறாங்க. ஆனா காட் வொர்க்ஸ் இன் அபண்டன்ஸ். நம்மள்ட்ட இருக்கிற அளவு தான். கொள்ளளவு தான். 6 கற்சாடிகள் தான் இருந்தது. அதனால 6லயும் இன்னும் நெறைய பேரல்ஸ் இருந்ததுன்னா, எவ்வளோ அவரு ஃபுல்லா ஹி இஸ் ஏபிள் டூ டூ டோட்டலி மிச்சம் எடுக்கிறது அளவு தான். எப்பயுமே மிச்சம் எடுக்கிறது தான். அப்ப ம அவங்க இந்த 5 அப்பம் 2 மீன் இருக்கா? அவங்கள்ட்ட குடுத்தோனே, அவரு 5000 பேருக்கு பங்கிட்டு குடுத்து, அதுலயும் மிச்சத்த கொண்டாந்துட்டாரு. ஸோ ஹி இஸ் வாட் யூ ஹேவ் யூ கிவ் டூ ஹிம். அதான் நம்மள்ட்ட இருக்கிற ஒரு அ சீக்ரெட் டு
டு எக்ஸ்பீரியன்ஸ் தி abundance ஆஃப் காட். அவருடைய அந்த பெருக்கத்தை நாம் உணர்வதற்கு நம்மள்ட்ட இருக்க கொஞ்சத்தை கொடுக்கணும். இது 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரக்சர். we need to have imagination. இமேஜின் பண்ணுங்க வேணுங்கிறத. 2வது பாயிண்ட், கிவ் த லிட்டில் யூ ஹேவ். உனக்கிட்ட இருக்க சின்ன கொஞ்சத்தை அவர்கிட்ட கொடுப்போம். அடுத்தது 3வது பாயிண்ட் வந்து அவர் நம்மள்ட்ட எல்லாத்தையும் ஊட்டுறதுக்கு தயாரா தான் இருக்கிறாரு. நம்ம அதுக்கு தயாரா? நம்மளுடைய கொள்ளளவை மாற்றிக்கொள்றோமா? நம்முடைய நேரோ மைண்டடா நம்மளால மாற்றிக்கொள்ள முடியுமா? அது இன்னைக்கு காலையில வாசிச்ச போது இந்த நீதிமொழி வாசிக்கும் போது ஒருத்தன் உங்ககிட்ட வந்து கேட்கறான், இறந்து கேட்கறான், அவனுக்கு நீ கொடுக்காம போனாலே அது பாவம்ன்றார். இப்போ எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் நிறைய பேரை பார்த்துட்டு இவன்லாம் வந்து அம்மா அம்மா அம்மான்னு கை கேட்பான், அவன் எல்லாம் போய் தண்ணி அடிப்பான், சிகரெட் குடிப்பான், நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். எனக்கு அந்த வசனத்தை வாசிச்சோன்னே எனக்கு பயமாயிருச்சு. அப்போ அப்ப நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து நம்ம மாத்துறதே கிடையாது. ஆண்டவருடைய திங்கிங் வேற, நம்மளுடைய திங்கிங், நம்ம ஓன் திங்கிங் இந்த மாதிரி எல்லாம் நேரோ மைண்டடா திங்க் பண்றது. அண்ட் வி டோன்ட் சேஞ்ச் த ஸ்ட்ரக்சர், வி லிமிட் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல். வென் வி டோன்ட் சேஞ்ச் அவர் ஸ்ட்ரக்சர், நம்முடைய திங்கிங் கெப்பாசிட்டியை நம்ம மாத்தல, நம்முடைய ஒழுங்குமுறைகளை நம்ம மாத்தலைன்னா we are limiting the holy one of Israel. இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவரை நம்ம மட்டுப்படுத்துறோம், அவருடைய கிரியைகளை மட்டுப்படுத்துறோம், அவருடைய மகிமையை நாம காண்பிக்கிறது இல்ல வெளி உலக ஆட்களுக்கு. அதையும் பாருங்க, நம்ம அப்படியே சோகமா அப்படியே நடந்து போவோம், சரியா கூட மூஞ்சியை கழுவ மாட்டோம், அப்படியே ஒரு சாதாரண ஒரு புடவையை கட்டிக்கிட்டு. அப்படிலாம் வேணாம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நல்லா நல்லா மகிமையா அவருடைய மகிமையை நான் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா புது ட்ரெஸ்ஸா போடுங்க. ஐ மேக் எவ்ரி திங் நியூ சொல்றாருல, நல்ல புது ட்ரெஸ்ஸஸா போடுங்க. அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக. என்னைய பாக்குறவங்க சொல்லக்கூடாது, இது என்னது இப்படி வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னைய பாக்குறவங்க ஆண்டவர் எப்படி இவங்களை வச்சிருக்காரு, இவங்க இயேசுவை கும்பிடுறாங்கப்பா, அதனாலதான் அவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு மகிமை. என்னைய பார்த்து சொல்லட்டும், பரவாயில்ல, அது எனக்கு பெருமை இல்லை, என் ஆண்டவருக்கு தானே அதுக்கு பெருமை. அடுத்த பாயிண்ட் வந்து லிமிட்டேஷன் ஆஃப் மேன். நம்முடைய வரம்பு, நம்மளே லிமிட் பண்ணிக்கிறோம். காட் சப்ளை இஸ் நெவர் த ப்ராப்ளம், ஹியூமன் கெப்பாசிட்டி இஸ். அவருடைய சப்ளை இஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் வாட் வி ஆர் திங்கிங், அவர் கெப்பாசிட்டி இஸ் த ப்ராப்ளம் தேர். God is an abundant God, but he is limited by human capacity. அவர் வந்து தயாள குணமுள்ளவர், பெருக்கத்தின் தேவனா தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம உடைய கெப்பாசிட்டி அதை வாங்கி கொள்ளளவு நம்மள்ட்ட இல்ல. அதனாலதான் he is limited. அவர் கையை சுருக்க வேண்டியதா இருக்குது. அவர் வந்து நமக்கு வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாதபடிக்கு நம்ம தான் அவர் கையை முடக்கி போடுறோம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா விசுவாசம் இல்லாத ஜனங்களால அவரால் எதுவுமே செய்ய முடியல. அதே மாதிரி யோவான் 5:5 அதுல இருந்து வாசிக்கும் போது இந்த 38 வருஷமா வியாதியா இருக்கிற ஒரு மனுஷனை பத்தி, பெதஸ்தா குளத்துல இருக்கிற மனுஷனை பத்தி நம்ம வாசிக்கிறோம். ஐயோ, இன்னும் நான் மெயின் பாயிண்ட்டுக்கே வரல. ஆனா அவர் பேரலைஸ்டா இருக்கிறாரு, எழுந்து நடக்க முடியாம இருக்கிறாரு. ஆனா அவரு பக்கத்துல வந்து இயேசுவே வந்து பக்கத்துல நின்னு நீ சொஸ்தமாக விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, குளம் கலங்கும் போது என்னைய கொண்டு போய் விட ஆள் இல்லை. கேட்டாங்களா? ஆண்டவர் என்ன கேள்வி கேட்டாரு, இவர் என்ன பதில் சொல்றாரு? சுத்தமாக விரும்புகிறேன், ஆமா இல்ல, 2 வார்த்தை தானே சொல்லணும். இவரு குளம் கலக்க போடும்போது அங்க என்னை கொண்டு போயிருக்கு. இந்த தேவையில்லாத நம்ம தான் ஜம்பிங், ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு கரெக்டா பின் பாயிண்ட் ஆன்சர் பண்றது இல்ல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ற, அதை பத்தி கவலையே இல்லை அவருக்கு. குளம் கலங்குதா கலங்கலையா அதை பத்தி அவருக்கு கவலை. அவர் வந்து அங்க வந்து நிக்கிறாரு. அவரை பார்க்க கூட நம்ம பெதஸ்தா குளத்துக்காரருக்கு கண்கள் திறக்கப்படல. அவருக்கு இது ஆண்டவர் அப்படின்னு கூட அவரால் உணர முடியல. ஒரு உணர்வில்லாத அந்த சுகமளிக்கும் வல்லமை கொடுக்க வல்லவர் தான் பக்கத்துல நிக்கிறாரு அப்படிங்கறது கூட அவரால் உணர்வ முடியல. ஏன்னா அவர்கிட்ட அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கட்டமைப்பு இல்லை. மொத்தமாவே அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால அவருக்கு கண்ணு தெரியும், அவருக்கு நல்லாதான் கண்ணு தெரியுது. ஒன்லி திங் அவரால் நடக்க முடியாது. அப்போ அந்த ஆண்டவருடைய இரக்கத்தை, கிருபையை அவரால் உணர முடியாத ஒரு குருடரை போல அவர் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு எழுந்து நட, ஒரே ஒரு வார்த்தை தான், முடிஞ்சு போச்சு. நீ எந்திரிச்சு நட, இந்த வார்த்தை மாத்திரம் சொன்னார் ஆண்டவர். சொன்ன உடனே அப்போ அவரு எழுந்து
நடக்க முடிஞ்சது, வல்லமை இறங்குச்சு. அப்போ கிரீக்ல அந்த இன்வேலிட் அவர் அவர் எழும்பி நடக்க முடியாதவருக்கு அந்த இடத்துல பேரு கிரீக்ல அஸ்தேனையான்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா 2 அர்த்தம் அந்த அஸ்தேனையான் கிரீக் வேர்ட்ல. லேக் ஆஃப் ஸ்ட்ரென்த், அவரால எழும்பி எழுந்த முடியாது. 2வது லேக் ஆஃப் கெப்பாசிட்டி, லிமிட்டேஷன் இன் ஸ்ட்ரக்சர். அவரால எழும்பி நடக்க முடியாதபடிக்கு அவருடைய உடம்புல ஒரு லிமிட்டேஷன், எழும்ப முடியாதபடிக்கு ஒரு வலி வேதனை இருந்திருக்குது. அப்போ இப்படிப்பட்ட உடம்புக்குள்ளதான் ஆண்டவர் அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட அந்த வல்லமைய இறங்க செஞ்சிருக்கிறாரு. ஆனா ஏன் சில நேரங்கள்ல நம்மள்ட்ட அவரு வல்லமைய விளங்க பண்றது இல்லைன்னா, he wants to protect his glory, அவருடைய மகிமையை அவர் காப்பாத்தணும். he is not able to help us because அவருடைய மகிமை அந்த இடத்துல மட்டுப்பற்ற கூடாதுல. அவருடைய மகிமை அவர் வேஸ்ட் பண்ண விரும்பல. So we limit the capacity and the power of God. We limit the graces. We waste the graces. நம்மள்கிட்ட அந்த கொடுக்கப்பட்ட கிருபையை நம்ம என்ன பண்றோம், வேஸ்ட் பண்ணிடுறோம். அதனால அவர் என்ன பண்றாரு, நம்ம கிட்ட இந்த மாதிரியான பாத்திரங்கள்ட்ட அவரு தன்னுடைய வல்லமையை காண்பிக்க முடியல, தன்னுடைய மகிமைய அவர் நம்முடைய உடல்களில இறக்க முடியல. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அவரால் மூவ் பண்ண முடியாது. ஸ்ட்ரக்சர்னா நம்முடைய விசுவாசமா இருக்கலாம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்நோக்கு, நம்ம இமேஜினேஷன், அதவே நோக்கமா இருக்கும். அந்த இது கண்டிப்பா இது நடக்கும். அப்ப 25 வருஷமா தான் ஆபிரகாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஈசாக்கு பிறக்கிறதுக்கு. அவருடைய ஸ்ட்ரக்சர் அதுல பில்ட் ஆயிருக்குது. அவருடைய விசுவாசம் அதுல பில்ட் ஆகணும். அப்பதான் அவர் 100வது வயசுல ஈசாக்கு பெற்றெடுக்க முடியும். அதே மாதிரி சாராவும் ரெடி ஆகணும்ல. இப்போ 25 years to wait. அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு. நமக்கும் அதே மாதிரி இருக்கு. we have to build our structure. நம்முடைய கட்டமைப்பை நம்ம கட்டி முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணுவாரு. அது வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ரெடி இல்லை அதை வாங்குறதுக்கு. அந்த க்ளோரி, அந்த ஆண்டவருடைய மகிமையை நம்ம வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு we are not having the capacity. அதனாலதான் சில பேர் ரட்சிக்கப்படுறது சின்ன வயசுல ரட்சிக்கப்படுவாங்க, சில பேர் 40 வயசுல, 45, 50 வயசுல ரட்சிக்கப்படுவாங்க, 60 வயசுல ரட்சிக்கப்படுவாங்க. பிகாஸ் they don't have the capacity. ஸோ ஏன் கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் யாராவது எடுத்து வாசிக்க முடியுமா? லேவியராகமம் 21ஆம் அதிகாரம். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 16 வசனத்துல இருந்து 21 வசனம் வரைக்கும் வாசிக்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. அங்கவீனம் உள்ள ஒருவன் அணுகலாகாது. குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயமுள்ளவனானாலும் காலொடிந்தவனானாலும் கையொடிந்தவனானாலும் கூணனானாலும் குள்ளனானாலும் பூவிழுந்த கண்ணனானாலும் சொரியனானாலும் அசருள்ளவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது. அப்போ தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு சில பேருக்கு தான் அந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போற வரைக்கும் அவங்களுக்கு அக்சசிபிலிட்டி இருக்கு. இந்த 12 விதமான டிஃபெக்ட் உள்ளவங்க உள்ள போக முடியாது. 1வது குருடன்னா பிளைண்ட். அவங்களுக்கு தரிசனமே இல்லாதவங்க. தரிசனம் இல்லாதவங்க அவருடைய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. அதாவது நியூ டெஸ்டமெண்ட்டுக்கும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கும் உள்ள கனெக்ஷன், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கொடுத்தது எல்லாமே பிசிக்கல், நியூ டெஸ்டமெண்ட்ல எல்லாமே ஸ்பிரிச்சுவல். அப்போ நம்ம இங்க ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல இதை பார்க்கும்போது, அப்போ இந்த குருடர் அப்படிங்கிறது தரிசனம் இல்லாதவர்கள். அவங்க அந்த ஃபியூச்சர்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க முடியாது, அவங்களால இமேஜின் பண்ண முடியாது. அப்போ அவிசுவாசத்தினால இருக்கலாம், அது எதனால நமக்கு தெரியாது. ஆனா சில பேர் பார்க்கவே மாட்டாங்க. சில பேர் நமக்கு பார்க்க தெரியலன்றதே அவங்களுக்கே தெரியாது. பார்வை இல்லாதவங்களா இருக்கலாம்.
நமக்கு இது தெரியல அப்படிங்கிறதே தெரியாம இருக்கலாம். அவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கலாம். அப்போ ஆண்டவருடைய மகிமை விளங்குவதற்கு நம்முடைய அந்த கட்டமைப்புக்குள்ள நம்ம இந்த தரிசனத்தை நம்ம வச்சிருந்தா தான் அவரு நம்மளுக்குள்ள செயலாற்ற முடியும். 2வது சப்பானி. சப்பானின்னா அவங்களால நேரா நிக்க முடியாது. நிக்கவே முடியாது. சுயமாக எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாதவர்கள். அவங்களால பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியாது. கீழ விழுந்துருவாங்க. இம்பேலன்ஸ். அவங்க லைஃப்ல இம்பேலன்ஸா இருப்பாங்க. சமநிலையா இருக்க மாட்டாங்க. சில சில போதகர்கள் பார்த்தா நெறையா கிருபை பத்தி பேசுவாங்க. நெறைய அதி உயர்ந்த கிருபை, ஹைப்பர் கிரேஸ் அத பத்தியும் பேசுவாங்க. ஆனா, சில பேரு நீதிய குறித்து பேசுவாங்க. அது சில பேர் பார்த்தா லீகலிசம் குற்றஞ்சாட்டுகிற வரைக்கும் அந்த நீதிய பத்தி பேசிருவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு சமநிலை இல்லாம அவங்க மினிஸ்ட்ரிலயோ, அவங்க கெரியர்லயோ, அவங்க லைஃப்லயோ சமநிலை இல்லாம இருக்கவங்க. அவங்க வந்து இந்த சப்பானிகளைப் போல இருக்கிறவங்க. இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்க குறைபாடுகள். ஏன் நம்மள்கிட்ட மகிமை விளங்கல? தேவனுடைய மகிமை நம்மகிட்ட விளங்கலன்றதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். அடுத்தது 3வது குறுகின அல்லது நீண்ட அவயம் உள்ளவர்கள். அவங்க பகுத்தறிய தெரியாதவங்க. தே ஹேவ் அந்த ஃபேஸ்ல மூக்கே இல்லாம அவங்களால நுகர்ந்து பார்க்க முடியாது. அவங்களுக்கு பகுத்தறிய தெரியாம நோ டிசர்ன்மென்ட். இது நல்லது, இது கெட்டதுன்னு தெரியாது சில பேருக்கு. ஒரு ப்ராப்ளம்க்கு ஒருத்தர்ட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களால இதுதான் கரெக்ட்டு, இது தப்புன்னு அவங்களால தே கேன் நெவர் டிசைட். இது கரெக்ட்டா தப்பான்னு திணறுவாங்க திணறுவாங்க. மோப்ப சக்திய இழக்கிறதுனால, யார்கிட்ட போய் சேரணும், யார்கிட்ட சேரக்கூடாதுன்னு தெரியாது. அதே மாரி சரியா போய் தப்பான ஆள்கள்ட்ட போய் கூட்டாளி வச்சுக்குவாங்க. அ இந்த பிசினஸ் பண்ணும்போது தேவையில்லாத ஆள்கள்ட்ட போய் கூட்டாளி அவங்களோட சேர்ந்து கூட்டாளி வச்சுட்டு பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிருவாங்க. அதே மாதிரி அவங்க வேலை இப்ப அவங்க ஒரு பிசினஸ்ல பிசினஸ் வச்சு நடத்துறாங்கன்னா, என்ன பண்ணுவாங்க? அவங்க போய் எம்ப்ளாய் பண்றது தப்பான ஆளுகள். பொய் பேசுறவன், திருடுறவன் எல்லாரையும் கொண்டு வந்து அவங்க சேர்த்துக்குருவாங்க. அவங்க பேசுறத வச்சு நம்பிருவாங்க. டிசர்ன்மென்ட் கிடையாது. தவறான நபர்களுடன் போய் கூட்டு சேர்றவங்க, வேறு பிரிக்க தெரியாதவங்க. அப்ப இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்ணி ஆயிரும். அதனால ஆண்டவரால இந்த மாரி ஆள்கள்ட்ட எல்லாம் போய் அவரு கிரியை செய்ய முடியாது. 4வது கால் ஒடிந்தவர்கள். இவங்க வந்து அவங்களுக்கு கால் இருக்கு. ஆனா அவங்களுக்கு லிம்ப் டூ லாங்ன்னு இருக்குது. இங்கிலீஷ்ல வந்து லிம்ப் டூ லாங் அப்படின்னா, அவங்களுக்கு டிசிப்ளினே இருக்காது. லைஃப்ல டிசிப்ளினே இருக்காது. அப்போ எக்ஸஸா பேசுறது, எக்ஸஸா சாப்பிடுறது, டூ மச் ஆஃப் ஃப்ளஷ் நெறைய ஆசைப்படுறது, உலக ஆசைகள். அ அதிகமான மாம்சம் அவங்கள்ட்ட ஒட்டி இருக்குது. டிசிப்ளின் இல்லாம, ஒழுங்கு இல்லாம இருக்கிறவங்க. அ அதே மாதிரி அதிகமாக தேவையில்லாத காரியங்கள்ல சேர்த்து வைக்கிறது. அதிகமா போயி எக்ஸசிவா இன்வால்வ் பண்றது. தேவையில்லாத காரியங்கள மூக்க நுழைக்கிறது. அப்போ தானியேல் பார்த்தீங்கன்னா, ராஜாவின் போஜனமா இருந்தா கூட அது எனக்கு வேணாம்னு சொல்றாரு. அந்த மாதிரி இவங்களுக்கு இருக்க தெரியாது. அடுத்தது ஒடிந்த கால், புரோக்கன் ஃபுட். அவங்களுக்கு வந்து ஒடிந்த கால் அப்படின்னா, அவங்களால அ அத தொடர்ந்து நடக்க முடியாது. தொடர்ந்து அதுல செல்ல முடியாது. கடைசி வரைக்கும் தே கேனாட் பி கமிட்டட். ஒரு காரியத்துல அப்படியே நிக்க முடியாது. நின்னு அத ஜெயம் எடுக்க முடியாது. அப்போ தொடர்ந்து பயணிக்க முடியாதவர்கள், தாக்கு பிடிக்க முடியாது. பிரச்சனை வந்ததுன்னா ஆடி போயிருவாங்க. அதே மாரி தான் அந்த ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் பணி நடவடிக்கைகள்ல மார்க் என்பவர் தொடர்ந்து அவரால பயணிக்க முடியல பவுலோட. அந்த மாரியான அது மாரி ஒரு சர்ச்ல இருந்து இன்னொரு சர்ச்சுக்கு ஓடுவாங்க. இங்க சரியில்லங்க, அங்க சரியில்லங்க. அது இது சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு சர்ச்ல இருந்து இன்னொரு சர்ச்சுக்கு ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு பற்றிக்கொள்ள இயலாதவர்கள், தாக்கு பிடிக்க முடியாதவங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அத க அந்த மாதிரி தங்கள யாரும் குற்றப்படுத்திறக்கூடாது. யாராவது இவங்கள குற்றப்படுத்தி சொல்லிட்டாங்கன்னா, உடனே இவங்க அதனால அஃபெண்ட் ஆயிட்டு, அந்த இடத்த விட்டுட்டு ஓடி வந்துருவாங்க. அ இவங்கலாம் ஒடிந்த கால் உள்ளவர்கள். அடுத்தது புரோக்கன் ஹேண்ட் ஒடிந்த கைகள். இவங்க வந்து கைகள் இருந்தா தானே ஒடிஞ்ச கையா இருந்துச்சுன்னா, அப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க தே கேனாட் கோஆப்பரேட் வித் அதர்ஸ். மத்தவங்களோட சேர்ந்து பணியாற்ற முடியாது. அப்போ ஆண்டவர் வந்து எந்த மனுஷனையும் அழைக்கும்போது, ஒரு அவங்களோட சேர்ந்து இணைந்து போறதுக்கு நெறைய பேர கூட்டி சேர்ப்பார். ஆ அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க? இணங்க முடியாதவர்கள். பிறரோடு இணங்கி நடக்க முடியாதவர்கள். அப்போ இப்படிப்பட்ட ஆள்களோட ஆண்டவரால அ இயங்க முடியுமா?
அவங்களுடைய ஆண்டவரால இயங்கவே முடியாது. ஸோ ஹி வில் டிபார்ட். அவரு தள்ளி போயிருவாரு. அப்போ யாருமே சொல்ல முடியாது. நான் தனியா தான் நான் இப்ப ஒரே ஆளா நான் ஜெயிச்சிருவேன், காமிச்சிருவேன் சொல்லவே முடியாது. அப்போ ஒவ்வொருவர்ட்டயும் யாரையாவது வச்சு தூக்கி உயரத்துல அவங்கள வைக்கிறது, நெறைய பேர வச்சு தான் அவங்கள உயரத்துல வைப்பாரு. இந்த குறை சொல்றவங்களெல்லாம் பார்த்து அவரால உபயோகிக்க முடியாது. அதே மாரி அப்போஸ்தலர் பவுலுக்கு கூட ஒரு பர்னபா தேவைப்பட்டார். அந்தியோக்ல அவர் அழைத்து கொண்டு வரப்பட்டு, ஆவியானவர் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவரை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி அவர பிரிச்சிருக்கிறார். அப்போ ஒரு பர்னபா தேவைப்பட்டார். அதே மாரி யோசேப்புக்கு ஒரு பானபாத்திரக்காரன் தேவைப்பட்டான். அப்போ சம்மன் ஓப்பன்ஸ் த டோர் ஃபார் யூ. அப்போ God uses people to open the doors. So you need people, you need to cooperate with people, you need to work with people. அப்பதான் God can reveal his glory with உங்க மேல அந்த மகிமையை ஆண்டவரால ஊற்ற முடியும். அடுத்தது கூன் விழுந்த முதுகு, ஹஞ்ச் பேக். அப்போ இவங்களுக்கு முதுகெலும்பு இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ அஹ் அவங்களால நிமிர்ந்து நிக்க முடியாது. ஒரு பொசிஷன்ல நின்னு அத காரியங்களை நடத்திக்க முடியாது. எந்த காரியத்திலும் அவங்க உறுதி இல்லாத தன்மையா இருப்பாங்க. ஒரு காரியத்தை நான் இத செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு வைராக்கியமா எடுத்து செஞ்சு முடிக்க மாட்டாங்க. தொடங்கி அப்படியே பாதியில விட்டுட்டு வந்துருவாங்க. ஹி கீப்ஸ் சேஞ்சிங் ஹிஸ் கோல். ஒரு 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 கோலோட ஒரு கோலோட குறிக்கோளோட அவங்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அடுத்த குறிக்கோளுக்கு டக்குன்னு மாறிடுவாங்க. இது எனக்கு சரிப்படாது அப்படின்னு சொல்லி மாறுவாங்க. லக்குகளை அவங்க மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. அடுத்தது குள்ளன், ட்ராஃப். அவங்களுக்கு குரோத்தே இருக்குது. எந்தெந்த ஏரியால நம்ம குரோத்ல நம்மளே பரிசோதிப்போம். எந்த ஏரியால நம்ம வி ஹவ் ஸ்டாப்ட் க்ரோயிங், தங்கள் வளர்ச்சியில மேற்கொண்டு வளர விடாதபடி தடை இருக்கும். சில பேர் வந்தீங்கன்னா நல்லா உடலளவு நல்லா க்ரோ ஆயிருப்பாங்க. நல்லா வளர்த்தி அழகா இருப்பாங்க. நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாங்க. ஆனா அவங்க ஆவியில க்ரோ ஆயிருக்க மாட்டாங்க, வளர்ந்துருக்க மாட்டாங்க. பிசிக்கலி அவங்க நல்லா க்ரோ ஆயிருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலி க்ரோத் இருக்காது. பைபிள் வாசிக்கிறதோ, அதை தியானிக்கிறதோ, இல்ல ஒரு இந்த மாதிரி நிறைய வசனங்களை கேட்கிறதோ அப்படி இருக்காது. அப்போ அவங்கதான் அந்த ட்ராஃப், குள்ளர்கள். அடுத்தது பூ விழுந்த கண்ணு, டிஃபெக்ட் இந்த ஐ, பார்வை கோளாறு. இப்போ பிளைண்ட் பர்சன் அவங்க குருடர் அப்படின்னா மொத்தமாவே தெரியாது. ஆனா இந்த டிஃபெக்ட் இந்த ஐ அப்படின்னும் போது பார்வை கோளாறுன்றது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் ஒரே விஷயம் தெரியாது. பல கோணங்கள்ல தெரியும். அவங்களுக்கு மல்டிபிளா தெரியும். தெரியுமா உங்களுக்கு? அந்த ஐ டிஃபெக்ட், அப்படி ஒரு ஐ டிஃபெக்ட். அதான் நோ ஃபோக்கஸ். அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பல காரியங்கள்ல போய் ஈடுபட்டுருவாங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த திருப்பதி ஆம்பட்டன் சர்ச் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. நம்ம ஒரு இடத்துல ஒரு 20-30 பேரை உட்கார வச்சுட்டு ஒரு இடத்துல ஒருத்தனுக்கு ஒரு இடத்துல அவன் மொட்டை அடிப்பான். அடுத்தவனுக்கு அதை விட்டுட்டு அடுத்தவன்கிட்ட ஓடிடுவான். போய் அவனுக்கு பாதி இப்படியே பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுவான். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம எலிமினேட் பண்ணணும். குறிக்கோள் எடுத்தோம்னா அதை முடிக்கணும்ன்ற ஒரு தீர்மானம் பண்ணணும். அதை முடிச்சு தீர்க்கணும். அதை செஞ்சு முடிக்கணும். அப்போ எஸ் டூ மெனி திங்ஸ் இஸ் டிஸ்ட்ராக்டட் ஈஸிலி. அதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணணும். அடுத்தது சொறி. அந்த சொறிங்கிறது ட்ரை ஸ்கின்னால வர்றது. அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெஷ்னஸே இருக்காது. பழைய அனாயிண்டிங்லயே இருப்பாங்க. பழைய சோறவே சாப்பிட்டுக்குவாங்க. பழைய மண்ணா கெட்டு போயிரும் இல்லையா? சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு டுவெல்லிங் இந்த பாஸ்ட். நான் அப்ப அப்படி பண்ணேங்க, அவ்வளோ வல்லமையா என்கிட்ட ஆண்டவர் கிரியை செஞ்சாரு, அவ்வளோ வல்லமைங்க, நான் கை நீட்டினேன்னா அப்படியே சுகமாயிருவாங்க, நோய்கள் சுகமாகும். அப்படி புதிய அபிஷேகம் இல்லாம, புதிய கிருபை இல்லாம, ஒரு ட்ரைனஸ் அவங்க வாழ்க்கையில, ஒரு வெற்றிடமா, ஒரு ட்ரையா, அப்படியே சொறி பிடிச்ச மாதிரி, தே டோன்ட் ஸ்பெண்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அவங்க ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்க மாட்டாங்க. அதனால தே பிகம் ட்ரை. தே ஆர் லேசி பீப்புள். அவங்க ரொம்ப சோம்பேறித்தனம் உள்ளவங்க. ஆண்டவர் முன்னால போய் முழங்கால் படிப்பிட்டு அவருடைய நேரம் செலவழிக்காதவங்க தான் இந்த சொறி பிடிச்சவங்க. பழசை பத்தியே நினைச்சிட்டு இருக்கவங்க. அடுத்தது சிரங்கு, அன்ஹீல்டு வூண்ட்ஸ். அதை போட்டு தெரியும்ல, சிரங்குன்னா தெரியும்ல, போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஆறவே ஆறாது. அந்த காயம் ஆரம்பே ஆறாது. ஆனா இது காயம். இன்னொன்னு இருக்குல்ல, ஸ்கார். அது தழும்பு. அது ரிமைண்டர் ஆஃப் த பாஸ்ட். பழசு ஒரு இடத்துல புண்ணாயிருக்கும். அது புண்ணு ஆறி நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு தழும்பு மாத்திரம் தான் இருக்கும். அதுல பெயின் எல்லாம் இருக்காது.
பார்த்தா நம்மளுக்கு தெரியும் ஒரு காலத்துல இங்க ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கும். ஆனா இந்த சிரங்குன்றது அப்படியே ரண மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்கும், அதுல சீல் விழுந்துகிட்டே இருக்கும். இப்ப லைவ் wound, அது உயிரோட்டம் உள்ள ஒரு புண், அது ஹீல் ஆகாது. பீப்புள் கீப் அதை போய் பீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இதுவும் ஒரு dwelling in the past mistakes or hurts. யாராவது ஒருத்தன் என்னைக்காவது ஒரு நாள் ஹர்ட் பண்ணியிருப்பான். அத சின்ன வயசுல அவன் எனக்கு 1947 அவன் எனக்கு அப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவனை மன்னிக்காம வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. அதையே சொல்லிக்கிட்டு சொறி பிடிச்ச மாதிரி அதை சொரிஞ்சுக்கிட்டே திரியிறது. அது அப்படியே ரணமாயி காயமாயி அது அப்படியே இருக்கும், புண்ணாவே தான் இருக்கும், அது ஆறவே போறதில்ல. ஸோ நாட் அன்ஃபர்கிவிங் பீப்புள், காட் கேனாட் ஒர்க் இன் யூ. பழசெல்லாம் நினைக்க கூடாது, எல்லாத்தையும் மறந்துட்டு முன்னே நோக்கி போகணும். 12th நசுங்கின விதையுடையவன், விதை நசுங்கினவன் இல்லையா? அவங்க வாழ்க்கையில அவங்க விதை நசுங்கினவனால they cannot reproduce, அவங்களால குழந்தை உண்டாக்க முடியாது. there is no fruitfulness, அவங்களால they cannot be fruitful. அப்போ இந்த மாதிரி கனி தரா இயலாதவர்கள் அவங்கள வச்சு ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்கள they cannot give life, ஒரு உயிரை கிரியேட் பண்ண முடியாது அவங்களால. they cannot reproduce, அவங்களால மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஆள்களை வச்சும் ஆண்டவர் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் கேட்பார், நான் எதுக்கு உனக்கு தயவு பாராட்டணும்? நான் எதுக்கு? நீ தான் கனி கொடுக்க போறதில்ல, உனக்கு எப்படி நானு தயவு பாராட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரு. ஏன்னா he wants structures, கட்டமைப்பு அவருக்கு வேணும். அதுதான் ஆண்டவருடைய சுவாபம். தட் இஸ் த நேச்சர் ஆஃப் காட். அவருடைய சுவாபம். அவர் எந்த ஒரு வரம்பையும் வைக்கல. வைத்து கொண்ட வரம்பு நம்மளே தான் வச்சுக்கிறோம், வரம்பு நம்மளே தான் வச்சுக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல எலிசபெத் அம்மாவும் சகரியாவும் ப்ரே பண்ணாங்க, குழந்தை வேணும் அவங்களுக்கு கிடைக்கல. மேரி அவங்க குழந்தைகள்லாம் கேட்கவே இல்லை, ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சது. இது எப்படி? அதுதான் நம்முடைய கட்டமைப்பு. அப்போ நம்மிடத்துல இருக்கிற குறைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். அப்போ கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும். மத்தேயு 9:17 யாராவது வாசிக்க முடியுமா? ரொம்ப பிடிச்சமான வசனம் 9:17. டைம் ஆயிடுச்சு, நானே சொல்லிடுறேன். புது திராட்சரசத்தை பழுந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், திராட்சரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த அர்த்தம் எனக்கு ரொம்ப வருஷம் புரியவே புரியாது. ஏன் இப்படி சொன்னாரு ஆண்டவர், ஏன் இப்படி சொன்னிருக்காரு? அப்போ இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் புது ரசத்தை நம்ம மேல ஊற்றணும்னு விரும்புறாரு, புதுசா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பழசுலயே தான் உட்கார்ந்துருக்கோம். அப்போ as long as we dwell in the past, பழசுலயே நம்ம பழைய ஆளாவே இருக்கும்போது நம்மள்கிட்ட உள்ளுக்குள்ள ஊத்த முடியாது. நம்ம புது மனிதனா வரணும், புது மனிதனா உருவாகணும். ரட்சிக்கப்பட்டா மாத்திரம் பத்தாது, ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும், ஒவ்வொரு நாளும் புது துருத்தியா மாறணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புது ரசத்தை நமக்குள்ள ஊற்றணும். இப்ப புது ரசத்தை கொண்டு போய் பழசுக்குள்ள ஊத்துனா அந்த பழைய ஒயின் ஸ்கின், அந்த துருத்தி ரொம்ப கெட்டியா இருக்கும், அது ஸ்டிஃபா இருக்கும், அது என்ன வெடிச்சிரும். அதனால கோஆப்ரேட் பண்ண முடியாது. ஆண்டவர் அந்த ஒயினை ஊத்துறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. ஆனா நம்ம ரெஜிடா, ஹார்டண்டா, அன்ஃபர்கிவபிள், மற்றவங்களுக்கு மன்னிக்க முடியாதவங்களா இருக்கும் பொழுது ஆண்டவரோட நம்ம கோஆப்ரேட் பண்ணல. அப்ப அவர் எப்படி புது வைனை நம்மள்கிட்ட ஊத்த முடியும்? ஸோ இந்த நியூ வைன், புது ரசம், அதுக்கு ஒரு அசைவு தேவை, அடாப்டபிலிட்டி வேணும், ஃப்ளூயிடிட்டி வேணும், அது இட் ஷுட் ஃப்ளோ, அது ஊற்றப்படணும். அப்ப நம்ம மாற்றம் அடைஞ்சாதான் ஆண்டவர் நமக்குள்ள அவருடைய புது வைனை ஊற்ற முடியும். பட் நம்ம ரிஜிடா இருந்தா அந்த புது ரசம் என்ன ஆயிரும்? இட் வில் கெட் ஸ்பாயில்ட், கீழே விழுந்து வீணா போயிடும். ஸோ யூ கீப் சேஞ்சிங் த ஸ்ட்ரக்சர். இந்த பாரம்பரிய காரியங்களை விட்டுறணும், ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட, நான் என்ன மாறணும் ஆண்டவரே, நான் என்கிட்ட என்ன குறை இருக்கு, உங்களுக்கு எது என்கிட்ட பிடிக்கல, அது காமிங்க, சுத்தி காமிங்க. சொல்ல ஆண்டவர் நம்மள்ட்ட தெளிவா காமிச்சு கொடுப்பாரு. அப்போ மூமெண்ட் நம்பர் 1 நேச்சர் ஆஃப் காட். அவர் அபண்டன்டா இருக்கிறாரு. ஆனா
அவர் அபண்டன்ட்டா இருந்தாலும், அவ்வளவு நிறைவுள்ளவரா இருந்தாலும், தாராள குணமுள்ளவரா இருந்தாலும், அவரு எதுல அவரு மூவ் பண்ண முடியும்? ஹி சூசஸ் டு மூவ் த்ரூ ஸ்ட்ரக்சர்ஸ். கட்டமைப்புகள் மூலமா தான் அவரால மூவ் பண்ண முடியும். ஹி நீட்ஸ் அன் ஆர்க். ஹி நீட்ஸ் அ பாடி. அப்போ 2வது வந்து த லிமிட்டேஷன் ஆஃப் மேன். நம்ம வந்து நம்மளே நம்மளே குறுக்கிக்கிறோம். ஸோ ஹியூமன் கெப்பாசிட்டியில நம்ம இது இவ்வளவுதான், என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ காட் இஸ் நாட் ஏபிள் டு சப்ளை அஸ் வித் அபண்டன்ஸ். அவருடைய அபண்டன்ஸை நம்மள்ட்ட காமிக்க முடியாம அவர் திணறிட்டு இருக்கார். மூமெண்ட் நம்பர் 3, ஜீசஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் த கெப்பாசிட்டி. அவர் வந்து அவர் வெயிட் பண்றது இல்லாம நம்மள்ட்ட கெப்பாசிட்டி இல்லைன்னா அவர் என்ன பண்றாரு? அவரு he is able to create it. அதுல there is only one movement we need to. நம்ம வந்து ஒரே ஒரு அசைவு செய்யணும். அது என்ன அசைவு? நமக்குள்ள இருக்கிற பெற்றுக்கொள்ளும் திறமையை நம்ம வளர்க்கணும். அது எப்படி வளர்க்கறது? நம்மளால முடியுமா? நம்மளால ஒரு சின்ன துரும்ப கூட எடுத்து இப்படி போட முடியாது. அப்போ அப்படி வளர்க்கறது அப்படின்னு நான் சொல்லும் போது அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என் கெப்பாசிட்டிய இன்க்ரீஸ் பண்ணுங்க, என் திறமையை இன்க்ரீஸ் பண்ணுங்க, கொள்ளளவை இன்க்ரீஸ் பண்ணுங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுங்க, ஒரு கட்டமைப்பு கொடுங்க, ஒரு விஷன், ஒரு எதிர்நோக்கு பார்வை, ஒரு என்ன சொல்றது, என்னுடைய தாட்ஸ் அது இன்க்ரீஸ் பண்ணுங்க, என்னுடைய விஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க, எனக்கு நல்ல ஒரு தரிசனத்தை கொடுங்க. தரிசனம், நான் என்ன ஆகணும்னு நீங்க நினைச்சீங்களோ அந்த தரிசனத்தை எனக்கு கொடுங்க. நான் என்ன ஆகணும்? நீங்க எதுக்காக என்னை உருவாக்குனீங்க? என்னை எதுக்காக இந்த உலகத்துல இப்ப உயிரோட வச்சிருக்கீங்க? நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. எதுக்காக? அப்ப அதுல உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. அந்த தரிசனத்தை எனக்கு காண்பியுங்க. நான் அதை செய்யறேன். ஐ எம் ரெடி லார்ட். நான் அதை இதையும் போய் அங்க இங்கேயும் போய் அலைஞ்சு திரிஞ்சு நான் அதுல இதுல இன்வால்வ் பண்றது இதுல எல்லாம் நான் செய்ய மாட்டேன். உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். நான் வந்து ரெடி. உங்களுக்காக அர்ப்பணிச்ச மூலமா கண்ட இடத்துல எல்லாம் போய் மூக்க நுழைச்சிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காதபடிக்கு, தேவையில்லாம அங்க வீணன் அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நான் இருக்க மாட்டேன். அப்படி ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காரியமா அந்த 12 காரியத்தை ஒப்பு கொடுத்து அவர் நம்ம ஜெபிச்சு அந்த திராணியை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளுகிற திராணி, கெப்பாசிட்டி டு இன்க்ரீஸ். அப்புறம் த ஸ்ட்ரக்சர், தரிசனம், 2யும் நம்ம வாங்கிக்கணும். அப்போ அவரு தருவார். கேட்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லையா? அப்போ இயேசு அந்த யோவான் 5:8 சொன்ன மாதிரி, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நட, அவ்வளவுதான். 38 ஆண்டுகள் ஒரே நிலைமையில இருந்தாலும் அந்த அந்த ஒரு நொடியில அவன் ஒரு மாற்றம் உண்டாச்சு. 38 வருடங்களா அவருக்கு அவிசுவாசம், குறை சொல்லுவது, முறை முறுப்பு எல்லாமே இருந்தது. ஆனாலும் ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதை மாட்டினார். அப்போ இவர் வந்து அந்த தரிசனம் அவர்கிட்ட இல்ல. அவரால் பார்க்க முடியல. இயேசுதான் நிக்கிறாருன்னு தெரியல. பட் ஈவன் தென் ஹி ஹேட், அவருக்கு அந்த நன்மையை பெற்றுக்கொண்டார் கடவுள்கிட்ட இருந்து. அப்போ அவருடைய நம்ம வந்து என்ன செய்யணும்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாக கிருபாசன தண்டையில சேரக்கடவும் நம்முடைய பலவீனங்களை அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு ஆண்டவரே. ஆமாண்ணே, நான் ரொம்ப பேசுறேன், தேவையில்லாத ரொம்ப பேசிடுறேன், போய் எல்லாத்தையும் சண்டை போட்டு வந்துடுறேன், ஞானம் இல்லாம இருக்கேன், எல்லாத்தையும் சொல்லுங்க. குழந்தைய போல போய் அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் காலில் விழுந்துட வேண்டிதான். போய் எல்லாத்தையும் சொல்லணும். என்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்காண்டவரை சரி செஞ்சு நீங்க என்னைய கை தூக்கி விடுறது உங்களால முடியும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் யூ லார்ட் அப்படின்னு சொல்லி விழுந்துருவோம். ஆவியானவர் நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக. ஒரு சின்ன ஜெபம் சொல்லி முடிச்சிருவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மட்டுமாய் எங்களை நீங்க பலப்படுத்தி எங்களை நீங்க பேசுனீங்க. எங்கள்கிட்ட என்னென்ன பலவீனங்கள் உண்டு என்பதை நீங்க காண்பிச்சு கொடுத்தீங்க ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் வைத்து தியானிக்க கர்த்தருக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னென்ன காரியங்களை நாங்க பலவீனப்பட்டு போயிருக்கோம், எதனால அந்த மகிமை எங்கள்கிட்ட உங்களுடைய மகிமை விளங்க முடியாம, உங்களுடைய அபண்டன்ஸ், உங்களுடைய நிறைவு எங்கள்கிட்ட காண முடியாம இருக்க ஆண்டவரே. அந்த இடங்களை எங்களுக்கு சுட்டி காமிங்க. கண்குருடாட்டம் உள்ளவர்களாக அந்த பெதஸ்தா குளத்துல அருகில இருந்த அந்த 38 வருஷ நோயாளிய மாதிரிதான்
பக்கத்திலே நீங்க நின்னா கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்க பக்கத்துல இருக்காருன்னு. உங்களுடைய கிரியைகளை நாங்க மட்டுப்படுத்துற மாதிரி நாங்க அவிசுவாசத்துல போயிடுறோம். எல்லாமே மாம்ச பலவீனங்கள் ஆண்டவரே. மாம்சம் எங்கள்கிட்ட அதிகமா செயல்படுது ஆண்டவரே. எல்லா மாம்ச பலவீனங்களையும் கல்வாரி ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய பலவீனங்கள், குருட்டாட்டமான வாழ்க்கை ஆண்டவரே, ஒரு விசுவாசம் இல்லாத அவிசுவாசம் உள்ள வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்க எப்ப எடுத்துக்கொள்ளுங்கப்பா. எங்க பலவீனங்களை நீங்க எடுத்துக்கொண்டு எங்களை பலவான்களாக மாற்றுங்கப்பா. எல்லா துதி கடமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.